எனக்கு வசிய செய்து கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னா ஹத்தா தனந்து அன்னஹு தயுவர்ரிதுஹு, இந்த பக்கத்து வீட்டுக்காரன என்னுடைய வாரிசுக்காரனாக ஆக்கிடுவாரோ, அவரை என்னுடைய வராசத்திற்கு சொந்தக்காரனாக ஆக்கிடுவாரோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து எனக்கு அடிக்கடி சொல்வாங்க, அண்டை வீட்டுக்காருடைய விடயத்தில் நீங்க மிக கவனமாக நடவுங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல சரித்திரங்கள்ல வருது, நபியுடைய பக்கத்தில் ஒரு யூதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றான். அவனுடைய நோய் விசாரிக்க நபி அவங்க போறாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நபி அவர்கள் போய் அந்த யஹூதியுடைய வீட்டுல அந்த நோயாளியுடைய தலை மாற்ற உட்கார்ந்து கொள்றாங்க. முதல்ல போய் நோய் விசாரித்தாங்க. நோய் எல்லாம் விசாரிச்சுட்டு நபி அவங்க சும்மா வரல, அங்கேயும் அவருக்கு தஅவா இஸ்லாமிய அழைப்பு பணி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. அந்த யூதனுடைய மகன் சொன்னாங்க, நீ நோய்வாய்ப்பட்டிருக்கிறா, அதனால கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கோ. அந்த மகன் தன்னுடைய பாப்பாவுடைய முகத்தை பார்க்கிறாரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூறுகின்றாரு. பாப்பா சொன்னாரு, அத்தே அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ வழிபட்டு விடு. அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்களோ அதை கேட்டுக்கொண்டு சொல்லி உடனடியா அந்த வாலிபன் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றான். அந்த மஜ்லிஸிலிருந்து நபி அவங்க வெளியில வராங்க, சொல்லிக் கொண்டு வராங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு பி மினன் நார், என்னை காரணமாக வைத்து இவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பக்கத்தில் உள்ள யூதர்களுடைய கொடுமை, யூதர்களுடைய தொந்தரவு, அவர்களுடைய முஸ்லிம்களுக்கு எதிரான திட்டங்கள் எந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் என்பதால் அவனுடைய வீட்டை தேடி போனாங்க. அவனுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அந்த நோயை விசாரிக்க போனாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வீட்டில் ஆடு அறுத்தா முதலாவது கேட்பாங்க, ஹல் அஹதீதும் லிஜாரினா அல் யஹூதி, எங்களுடைய யூத அண்டை வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டீங்களா, எங்களுடைய யூத அண்டை வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டீங்களா? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கக்கூடிய அளவுல யூதராக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக, இந்துக்களாக இருக்கலாம், மனிதர் இந்த ரீதியில பிற மதத்தவர்களாக இருக்கலாம், பிற சமூகத்தினர்களாக இருக்கலாம், அண்டை வீட்டுக்காரன் என்ற அடிப்படையில் அவர்களுடன் நாங்கள் எப்படி நடக்கணும் என்று இஸ்லாம் இந்த அளவுக்கு மிக கண்டிப்புடன் கூறியிருக்கின்றது. ஆனால் ஒரு துர்பாக்கியம் என்னண்டா, மேற்கத்திய நாடுகள் உள்ள சில கலாச்சாரங்கள் எங்கட நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்குது. மேற்கத்திய நாடுகள் அநேகமா அமெரிக்கா, கனடா, லண்டன் போன்ற ஐரோப்பாவில் உள்ள அநேகமான நாடுகள்ல ஒரு ஆள் அவர் வசிக்கிறாரு, அண்டை வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அங்க ஆனா பெண்ணா, குடும்பமா, தனி மனிதனா, அவர்கள் இன்பமா, துன்பமா, சந்தோஷமா, கவலையா, பசியோடையா, சாப்பிட்டா, அதை பத்தி ஒன்றுமே தெரியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னா அவருடைய வீடு 3 நாட்களாக மூடப்பட்டிருக்குது. அந்த வீட்டிலிருந்து ஒரு வாசம் வருது. இப்பதான் இவர் உடனடியா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு. பக்கத்து வீட்டிலிருந்து என்னமோ ஒரு வாடகை ஒன்று வருது. போலீஸ் வந்து திறந்து பார்த்தா அவர் இறந்து 4 நாள் ஆகின்றது. இது மேற்கத்திய நாட்டுடைய கலாச்சாரம். அவங்க என்ன சொல்றது, நாங்க உண்டு, எங்களோட பாட்டு உண்டு. இது இஸ்லாமியர்களுடைய பண்பு அல்ல, இது இஸ்லாமியர்களுடைய குணம் அல்ல. அவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறல்ல, அவர்களுடைய விஷயத்துல கலந்து கொள்றல்ல. எப்படி தொந்தரவு கொடுப்பது கூடாதோ அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதும் கூடாது. நினைக்கிறாங்க எங்களால நான்கு உண்டு, எங்களோட பாடு உண்டு, அடுத்தவர்களுக்கு எங்களால எந்த இடைஞ்சலும் இல்ல, எந்த சிரமமும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல. எப்படி சிரமம் கொடுக்க கூடாதோ அதே மாதிரி அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதும் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அண்டை வீட்டுக்காரர்களுக்குரிய ஹக்குகளை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, இதற்கானக்க உங்கள்கிட்ட வந்து பக்கத்து வீட்டுக்காரர் உதவி தேடுகின்றாரா, அவருக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவர் உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்கிறாரா, அவருக்கு நீங்க கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. அவர் நோய்வாய்ப்படுகின்றாரா, அவரை போய் நோய் விசாரிங்க. அவருக்கு திடீரென்று வறுமை கஷ்டம் வந்து விட்டது, அவருடைய வீட்டுக்கு போய் உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேளுங்க. அவருக்கு ஏதாவது நனவுகள் கிடைச்சிருச்சு, உதாரணமா புள்ளை ஒன்று கிடைச்சிருச்சு, அவருக்கு நீங்க போய் வாழ்த்து சொல்லுங்க. அவருக்கு ஏதாவது கெடுதி, துக்கம், பிரச்சனை வந்தா அவருக்கு நீங்க ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்க.
அவருடைய வீட்டுல யாராவது இறந்துட்டா இத்தபாத்த ஜனாதத்தோ அவருடைய ஈம கிரிகைகள்ல கலந்து கொள்ளுங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க, உங்களோட வீட்டுடைய சுவரை கூட நீங்க உயர்த்தி கட்டாதீங்க. அப்படி கட்டினீங்கண்டா அவருக்கு வரக்கூடிய அதாவது காற்றை நீங்க தடுத்து விடுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற சமூக மக்களாக இருக்கலாம், நம்முடன் ஒவ்வொரு நாளும் கலந்து உறவாடக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அவர்களுடன் நாங்கள் எப்படி நடக்கணும், அவர்களுடன் நாங்கள் எப்படி உறவாடணும், அவர்களுடன் நாங்கள் எப்படி பழகணும், எங்களுடைய எந்த செயல்களால, எங்களுடைய எந்த நடவடிக்கைகளால, எங்களுடைய எந்த அசைவுகளால அவர்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அடிக்கடி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிக்கொண்டே இருந்தார்கள். இந்த அளவுக்கு நாங்க பார்க்கலாம், சில மேற்கத்திய நாடுகள்ல பொது மக்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காக இரவு 10 மணிக்கு பின்னால ஜப்பான் போன்ற நாடுகள்ல அங்க விமானம் கூட ஏறுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை. ஏன்? விமானம் ஏறினா அது பெரிய சத்தம், விமானம் இறங்கினா அது மிகப்பெரிய சத்தம். அந்த சத்தத்தினால அங்கே வாழக்கூடியவர்கள், அந்த ஏர்போர்ட்டை சூழ உள்ளவர்களுக்கு சிரமம் ஏற்படும். அதனால இரவு 10-11 மணிக்கு பின்னால விமானங்களை ஏற்றவும் மாட்டார்கள், இறக்கவும் மாட்டார்கள். அந்த அளவுக்கு அந்நியவர்கள். ஆனால் நாங்க அதுல கொஞ்சம் கவனஈனமா, நாங்க அதுல கொஞ்சம் பொறுப்போக்காக இருக்கிறோம் என்றால் அது மிகையாக ஆகாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவன்களே, சகோதரர்களே, ஆனா நாங்க அடிக்கடி சொல்றது அவங்க எல்லாம் காபிர், அவங்கள்ட்ட ஈமான் இல்ல. ஆனா நாங்க எங்கட பாஷையில சொல்றாண்டா அவர்கள்ட்ட எல்லா பண்புகளும், அவர்கள்ட்ட எல்லா குணங்களும், எல்லா நல்ல நடத்தைகளும் இருக்குது, ஈமான் மட்டும் இல்ல. எங்கள்கிட்ட ஈமான் மட்டும் இருக்குது, இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டிய பண்புகள் இல்ல, இஸ்லாமியர்கள் இருக்கிற குணங்கள் இல்ல, அடுத்தவர்களை ஆதரிக்கிற அரவணைக்கிற தன்மைகள் இல்ல, மற்றவர்களுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுதோ அந்த தேவைகளை அடையாளம் கண்டு உதவி செய்கிற தன்மைகள் இல்ல. நான் உண்டு, என்னுடைய பாடு உண்டு, என்னுடைய வேலை முடிந்து விட்டால் போதும், என்னுடைய வேலை முடிந்து விட்டால் போதும் என்ற அமைப்புல தான் அநேகமானவர்கள் வாழுகின்றார்கள். நாம் எங்களை பத்தி யோசிக்கிற மாதிரி அடுத்தவர்களை பத்தி யோசிக்கணும். நாங்க அடிக்கடி துவா செய்றோம், யா அல்லாஹ் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு சிரமம் வரக்கூடாது, நான் பாதுகாப்பா, என்னுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும். ஆனா அநேகமானவர்கள் இப்படி துவா செய்யறல்ல, யா அல்லாஹ் நான் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது, என்னுடைய கையால இடைஞ்சல், என்னுடைய வாயால இடைஞ்சல், என்னுடைய செயலால இடைஞ்சல், என்னுடைய நடவடிக்கைகளால யாருக்கும் எந்த வகையான தொந்தரவும் கொடுத்து விடக் கூடாது. நான் தவறு பண்ணினா அதை எல்லாம் மன்னிக்கலாம். நாம் அடுத்தவர்களுக்கு ஏதாவது தவறு செய்து விட்டோம், அடுத்தவர்களுடைய உள்ளங்களை நோவித்து விட்டோம், அடுத்தவர்களுடைய உள்ளங்கள் உடைந்து விட்டது என்றால் அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ஒருபோதும் எங்களை மன்னிக்க மாட்டான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஐபாதாவுல, வணக்க வழிபாடுகள்ல, முஆமலா கொடுக்கல் வாங்கல்ல நாங்க எப்படி அக்கறை காட்டுக் கொண்டோமோ, கவனம் செலுத்திக் கொண்டோமோ, அதே மாதிரி நம்முடைய முஆஷரா என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கையில பிற மதத்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கலாம், யாருடன் நாங்கள் இணைந்து அவர்களுடன் சேர்ந்து பழகி அவர்களுடன் உறவாடினாலும் அந்த நேரத்திலும் அவர்களுக்கு எந்த வகையான அசௌகரியங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் எங்களால் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. விசேஷமாக இஸ்லாமியர்கள்ட்ட அவர்களுடைய முஆஷரா என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கையில முஸ்லிம்கள்ட்ட நல்ல பண்புகள, நல்ல குணங்களை ஏற்படுத்தி வைப்பாயாக. இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாத அனைத்து மோசமான குணங்கள், தன்மைகளை விட்டும் முஸ்லிம்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் அனைவர்களுடைய முடிவுகளே நல்ல முடிவாக